ஊழியம் குவைத் ஜாத்யந்தர கருணாவே सर्व सृष्टि के मेजमानामवरे सियन्ने मेम करुणानिनी उम्मै नाங்கள் பணிந்து கொள்கிறோம். අපි වහන්සේගේ වෙන්ද වැටෙන්නෙමු. இந்த மாலையிலும் சபை நடுவில் நீர் உலாவி வருவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். මේ සෙන්දයාමේද සභා මැද සක්මන් කරන සතුටි. எங்களோடு இடைப்படைப்படியாய் நீர் காத்து நிற்பதற்காக நன்றி. අප සමග සහභාගී වෙන පිණිස බලා සිටින නිසා வல்லமையை காணும்படியாகவும் ඔබගේ බලය දකින්න පිණිස வல்லமையை ருசி பார்க்கும்படியாக ඔබගේ බලය රස කර බලන පිණිස உம்மை தேடி வந்து நிற்கிறோம். අපි ඔබ සොයා පැමිණ සිටින්නෙමු. நீர் மகிமைப்படுமாண்டவர். ඔබ මහිමයට පත් වූ நீர் மகிமைப்படும். ඔබ මහිමයට පත්වන්න. நான் நம்புகிறேன் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். මම විශ්වාස කරනවා මේ සෙන්දෑවේ ස්වාමීන් වහන්සේ සභාවට යම් පණිවිඩයක් තබා තිබෙනවා. ஆமென். யாவரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். සියලු දෙනාම නැගිට සිට අත්පොළ සන්නාදයක් දීලා තුමාව පිළිගනිමු. Hallelujah. 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 நோச்சாமா hallelujah. உணர்ந்துவேன் hallelujah. ஒரு ரெண்டு பேருக்கு இயேசு நல்லவர் அப்படி சொல்லி கை கொடுங்க பார்க்கட்டும். දෙදිනෙකුට යේසුස් වහන්සේ යහපත් කියලා අත දෙන්න. May be seated. කරුණාකර වාඩි වෙන්න. May be seated please. I thank God for this great privilege to be with you, my people of God. දේව සෙනෙඟනි ඔබ මැදියේ සිටීමේ වාසනාව උදා කරන නිසා දෙවිඳුන්ට ප්‍රශංසා කරමි. ஆண்டவராய கர்த்தருக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ස්වාමියෝ දෙවියන් වහන්සේට මගේ සුබ පැතුම් මම පුදන්නෙමි. என் அன்பு போதகர் ஊழியக்காரர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ප්‍රේමේ පාලකතුමාටත් මගේ සුබ පැතුම් මම පුදනවා. පාලකවරුන්ම සභාව තුළ අපි දේශනා කළොත් தேவனை அறிகிற அறிவின் மனக்கண்களை திறக்கும்படியான போதனைகளை கொடுப்பார். දෙවියන් වහන්සේ දැනගන්නවා දැනගැනීමේ දෙරිත් පැහැදෙන්නට යුතු දේශනාවන් දෙනවා. அதனால் தான் அப்போஸ்தல பவுல் சொன்னார், ඒක තමයි ප්‍රේරිත වූ පෞල් තුමා කිව්වේ, எபேசுவின் விசுவாசிகளே, එපිස අදිරිවන්තේනි, எபேசுவின் பரிசுத்தவான்களே, එපිස සුද්ධවන්තේනි, குவைத் தேசத்தின் தேவாலயத்தின் பரிசுத்தவான்களே, කුවේත් දේශයේ දේවස්ථානයේ සුද්ධවන්තේනි, உங்களுக்கு நான் இடைவிடாமல் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். නුඹලාට මම නොකඩව යාඥාවක් නංවනවා. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற மகா மேன்மையின் வல்லமையை நீங்கள் பார்க்கும்படி අපගේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ ඔබ තුළ ඉන්නා වූ මහත් උතුම්කම දකිනා පිණිස ஆண்டவராகிய கிறிஸ்துவை நீங்கள் காணும்படிக்கு உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ස්වාමියෝ යේසුස් වහන්සේ ඔබ දකිනා පිණිස ඔබගේ දෙනෙත් පෑදෙන්නට ඕනේ. அதைத்தான் அந்த எபேசு 1:7 அங்கே சொல்கிறார். එපිස 15 இருந்து வாசிக்கும் போது පෞලුස්නි වගන්තිය සිට කියවද්දී அங்கே 19ஆம் அதிகாரம் மாம்சத்தின் எபேசியர் 1:15 வாசிங்கள். 19லே 1:19 අපි கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி கிறிஸ்துஸ் වහන්සේ මලවුන්ගෙන් නැගිට அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே උන්වහන්සේලා ක්‍රියා කළා වූ බල පරාක්‍රමයේ හැටියට விசுவாசிக்கிறவராய நம்மிடத்திலே காண்பிக்கும் අදහනන් වන අපාට පෙන්වන தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்று උන්වහන්සේගේ බල මේ මහත්කම කිමෙත්ද කියා நீங்கள் அறியும்படிக்கு නුඹලා දැනගන්න පිණිස அவர் உங்களுக்கு பிரகாசமான கண்களை கொடுக்க வேண்டும். උන්වහන්සේ නුඹලාට ඇස් පහදන ஆண்டவர் அவரின் கண்களை திறந்ததினால் தான் ஆசீர்வாதத்தை பார்த்தார். උන්වහන්සේ ආකාරකෙදල පහදා ආස්කම් දුටුවා. கர்த்தர் உன் கண்களை திறக்க வேண்டும். උන්වහන්සේට මේ දෙනෙත් පහදන්නට ඕනේ. அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் உன் அருகில் இருக்கிறது உனக்கு தெரியும். ඒ විදිහම ආශිර්වාදින ඔබ ළඟ තිබෙනකම දකින්න පුළුවන්. இங்க ரொம்ப பேருக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நீங்க வாங்குறது இல்ல. අද බොහෝ දෙනෙකුට මේ ආශිර්වාදය උන්වහන්සේ දෙද්දී ඔබ ගන්නෙ නැහැ. ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. ආශිර්වාදය තිබෙන්නේ ඔබ තුලයි. உங்க கண்களை திறக்கப்படும்படி ஒப்பு கொடுங்க. ඔබගේ දෙනෙත් පහදෙන්නට ඔබ ஆண்டவர் බාර சொன்னார், උන්වහන්සේ කිව්වා ஆண்டவர் அந்த
விசுவாசிக்கிற உங்களுக்குள் උන්වහන්සේ කෙරේ අදහන ඔබ තුල அந்த விசுவாசத்தினால் கிறிஸ்துவை தான் நீங்கள் காண வேண்டும். ඒ ඇදහිල්ලෙන් ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව තමයි දකින්නට இந்த ඕනේ. கிறிஸ்துவை தான் விசுவாசம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். මේ ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි ඇදහිල්ල ඔබට උගන්වන්නට ඕනේ. ரொம்ப பேர் விசுவாசத்தினால அதை பண்றேன் இதை பண்றேன் போ. බොහෝ දෙනෙක් ඇදහිල්ලෙන් අර දේ කරනවා මේ දේ කරනවා කියනවා. அப்போஸ்தல பவுல் சொல்லும்போது ප්‍රේරිතෝ පෞල්තුමා කියද්දී 2 கொரிந்தியர் 13:5 எடுத்து வாசித்து பார்த்தால் 2 කොරින්ති 13:5 කියවනවා නම් நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பாரு உன்னுடைய விசுவாசத்தை என்று சொன்னார். ඔබගේ ඇදහිල්ලෙන් ඔබලා සෝදිසි කර බලන්නයි කියා உன் කිව්වා. விசுவாசத்தை சோதித்து பாருங்கள். ඔබගේ ඇදහිල්ල සෝදිසි කර බලන්න. Examine yourself, faith is in you or not. දුබලඟ ඇදහිල්ල තිබෙනවද කියා සෝදිසි කර බලන්න. விசுவாசத்தை சோதித்து பார். ඇදහිල්ල සෝදිසි කර බලන්න. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உனக்கு இருந்தால் දුබ තුළ ඇදහිල්ල කියන දේ அந்த තිබුණොත් விசுவாசமானது ඒ ඇදහිල්ල වනාහි உனக்கு දුබට கிறிஸ்து உனக்குள் இருக்கிறதை காண்பிக்கும். ක්‍රිස්තුස් වහන්සේ දුබ තුළ ඉන්න වගේ පෙන්වන්නේ. Hallelujah. හalleluya. Hallelujah. හalleluya. அப்ப விசுவாசம் முதல்ல உங்களுக்கு என்னத்தை காட்டுது? ඉතින් ඇදහිල්ල පළමුවෙන් ඔබට කුමක්ද පෙන්වන්නේ? கிறிஸ்துவை தாயா காட்டும். ක්‍රිස්තුස් වහන්සේව තමයි පෙන්වන්නේ. விசுவாசத்தினால் நாங்கள் ராஜ்யங்களை ஜெயித்தோம். ඇදහිල්ලෙන් අපි රාජ්‍යයන්ගෙන් ජයගත්තෙමු. விசுவாசத்தினால் நெருப்புக்குள் நடந்தோம். අපි ඇදහිල්ලෙන් ගින්නට පාතැබුවෙමු. விசுவாசத்தினால் நாங்கள் கோட்டைகளை உடைத்தோம். ඇදහිල්ලෙන් බලකුටු බිඳ දැමුවෙමු. விசுவாசத்தினால் விசாவை வாங்கிவிட்டோம். ඇදහිල්ල වීසා පත ලබා ගත්තෙමු. விசுவாசத்தினால் வீட்டை கட்டிவிட்டோம். ඇදහිල්ලෙන් නිවසක් ගොඩ නැගුවෙමු. விசுவாசத்தினால் வேலை வாங்கிவிட்டோம். ඇදහිල්ල රැකියාවක් ලබා ගත්තෙමු. விசுவாசத்தினால் சுகமாகிவிட்டோம். ඇදහිල්ලෙන් සුවපත් වුනෙමු. நல்லதுதான். හොඳයි ඒ සියල්ලම. இது எத்தனாவது வசனம் தெரியுமா? எபிரேயர்ல මේක හේබ්‍රු පොතේ කීවෙනි වගන්තියද දන්නවද? விசுவாசத்தின் பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் හේබ්‍රු 11 වෙනි පරිච්ඡේදයේ තිබෙන ඇදහිලිවන්තයන්ගේ 33வது வசனம் 34வது வசனம் தான் இதெல்லாம். 31 37 තමයි මේ වගන්ති. ஆனா முதல் வசனம் என்ன? නමුත් පළමු වගන්තිය කුමක්ද? மூணாவது வசனம் என்ன? තුන්වෙනි වගන්තිය කුමක්ද? அஞ்சாவது வசனம் என்ன? පස්වෙනි වගන්තිය කුමක්ද? விசுவாசத்தினால் ஆபேல் ඇදහිල්ලෙන් ආබේල් கர்த்தருக்கு மேன்மையான பலியை செலுத்தினார். දෙවියන් වහන්සේ උතුම් පූජාවක් පුද කළා. விசுவாசத்தினால் ஆபேல் ඇදහිල්ලෙන් ආබේල් கர்த்தருக்கு மேன்மையான பலியை செலுத்தினார். වඩා උතුම් පූජාවක් දෙවියන්ට පුද කළා. அதுதான் முதல்ல. ඒක තමයි පළමුවෙන්. அதத்தான் பவுல் சொன்னார். ඒක තමයි පෞල් තුමා කිව්වේ. விசுவாசம் இருக்கிறவனுக்கு கர்த்தரைத்தான் அது முதலாவது காட்டும். ඇදහිල්ල තිබෙන අයට පෙන්වන්නේ පළමුවෙන් දෙවියන් වහන්සේව. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு விசுவாசத்தினால முதல்ல வேலையை வாங்கி தரேன் அதைத்தாரன் இதைத்தாரன்னு சொல்லி உங்களுக்கு அதை காட்டிட்டு இருக்கிறோம். නමුත් ඇදහිලිවන්තට ඇදහිල්ල අධික නිසා උන් පළමුවෙන් කියන රැකියාව ලබා දෙන්නම්. முதல்ல விசுவாசத்தினால் கர்த்தரை நீ பெற்றுக்கொள். පළමුවෙන් ඔබ ඇදහිල්ල තුලින් දෙවිඳුන්ව ලබා ගන්න. ஆபேல் ආබේල් விசுவாசத்தை உள்ளே வைத்திருந்தான். ඇදහිල්ල අභ්‍යන්තරේ තබා සිටියා. அவனுடைய விசுவாசம் ஆண்டவரை அவனுக்கு காட்டினது. ඔහුගේ ඇදහිල්ල දෙවිඳුන්ව ඌට පෙන්වුවා. ஆண்டவரை அவனுக்கு காட்டினதினாலே දෙවිඳුන්ව ඌට පෙන්වූ නිසා மேன்மையான பலியை செலுத்தினார். වඩා උතුම් පූජාවක් පුද කළා. ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் இருந்தால் යම් මිනිසෙක් තුල ඇදහිල්ල තිබෙනවා නම් இந்த ராஜ்யங்களை முதல்ல உனக்கு காட்டாது. මේ රාජ්‍යයන් නොවේ පළමුවෙන් ඔබට පෙන්වන්නේ. ராஜ்யங்களை ஆளுகை செய்கிற கர்த்தரை உனக்கு මේ රාජ්‍යයන් පාලනය කරන දෙවිඳුන්ව ඔබට පෙන්වයි. உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை தான் உனக்கு காட்டும். ඔබට ආශිර්වාද දෙන දෙවිඳුන්ව තමයි ඔබට පෙන්වන්නේ. ஆசீர்வாதங்களை முதலாவது காட்டாது. ආශිර්වාදයන් පළමුවෙන් පෙන්වන්නේ නැහැ. ஆனால் ரொம்ப பேர் விசுவாசத்தினால் ஆசீர்வாதங்களை தான் முதலில் பெற නමුත් விரும்புகிறார்கள். බොහෝ දෙනා ඇදහිල්ලෙන් පළමුවෙන් ලබා ගන්න කැමති ආශිර්වාදයන්. ரொம்ப பேர் ஆசீர்வாதம் தான் வேணும் விசுவாசத்துலங்கறீங்க. බොහෝ දෙනා කියන ඇදහිල්ලෙන් අපිට පළමුවෙන් ආශිර්වාදය තමයි ඕනේ. ஆபேலுக்கு கர்த்தரை தான் விசுவாசம் காட்டினது. ආබේල්ට දෙවියන් වහන්සේව තමයි ඒ ඇදහිල්ලෙන් அதனால පෙන්වන්නේ. மேன்மையான பலியை செலுத்தினான். ඒ නිසා වඩා උතුම් පූජාවක් පුද කළාලු. அது என்ன பலி? කුමන්ති පූජාව? ஆடை வெட்டினா. ඒ බැටළුවෙක් කැපුවා. ஆடுதான் ஆண்டவர் சாப்பிடுவாருன்னு இவன் ஆபேலுக்கு தெரியுமா? උන්වහන්සේ කන්නේ බැටළුව කියලා ආබේල්ට දන්නවද? காயின் வந்து கேக்குற ஆண்டவரே நீர் ஆடு சாப்பிடுவீர்னு எனக்கு எப்படி தெரியும்? කායින් අහන ස්වාමිනේ ඔබ බැටළුව කනවා කියලා මං කොහොමද දන්නේ? எனக்கு முன்னாடியே நீ சாப்பிடுற சாப்பாட்டை சொல்லி இருந்தா நானும் காய்க்கு பதில் ஆட்டை கொண்டு வந்திருப்பேனே. මට පළමුවෙන් ඔබ කන කෑම වර්ගය කිව්වනම් මම මේ එළවලු නැතුව මමත් ගේනවනේ බැටළුවෙක්ව. அவன் கேட்கிறானோ இல்லையோ நம்ம இருந்தா கேட்டிருப்போம் இல்லையா? ඔව් එදා ඇහුවත් නැත්නම් අපි එතන හිටියනම් අහනවනේ. ஆண்டவரே நீ திங்கிற சோறு எனக்கு தெரியாது. ස්වාමිනේ ඔබ කන බත් වර්ගය මට දන්නේ நீ නෑ. தின்னுற சாப்பாடு ஆடுதான் ரத்தம் தான் குடிப்பீர்னா நான் அன்னைக்கே கொடுத்திருப்பேன். ඔබ කන්නේ නැත්නම් බොන්නේ එළුලේ කියනවා. එදාම මම ඔවා දීලා.
எங்க ஆண்டவர் தான் சாப்பாட்டை பத்தி சொன்னார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ කෑම ගැන උන්වහන්සේ என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வரும்போதுதான் தெரியும். ඔබ ගණන් කතාවේ පළමු மோசேக்கு වගන්තියේදී තමයි கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலங்களுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் தான் சாப்பிடுற சாப்பாட்டை பத்தி மோசேயோட பகிர்ந்து கொண்டார். උන්වහන්සේ බොහෝ කාලයකට පස්සේ තමයි මෝසෙස් සමග උන්වහන්සේ ඒ ආහාර පිළිබඳව කතා කළේ. மோசேக்கு சில கட்டுப்பாடுகள் கட்டளைகளை கொடுக்கும் போதுதான் சொன்னாரு, උන්වහන්සේ මෝසෙස් සමහර ආඥා 50 දෙද්දි තමයි කිව්වේ தலையீற்றுக்கள் எல்லாம் என்னுடையவைகள். ඒ කුළුඳුල් සියල්ල මගේය. தலையீற்று ஆடு மாடு கொளுத்தவைகள் எல்லாம் என்னுடையது. ඒ කුළුඳුල් ඒ සියලුම පළමු දේවල් මට අයිති. இந்த காய்கறிகள் சோளம் கம்பு விதை பொருட்கள் எல்லாம் ஆசாரியன் சாப்பிடணும். මේ එළවලු මේ පළතුරු නැත්නම් අනෙකුත් ධාන්‍ය වර්ග සියල්ල පූජකයන්ට දිය යුතුයි. இதெல்லாம் ஆண்டவர் மோசேக்கு தான் சொல்றாரு. මේ වසල උන්වහන්සේ මෝසෙස්ට තමයි කිව්වේ. பிரமாணமா எழுதி கொடுக்கிறார். උන්වහන්සේ ආඥාවක් ලෙස ලියා දැම්මා. தலையீற்றை எவனாவது சாப்பிட்டா කවුරු හරි කුළුඳල් කෑවොත් சந்ததி செத்து போயிடும். ඔව් කන වෙලාවේ මිය යන්නේය. எல்லா காய்கறிகளையும் எல்லா கம்பு சோளங்களையும் ஆசாரியன் தின்றணும். සෑම එළවලු ධාන්‍ය වර්ග පූජකයන්ට දෙය යුතුයි. தலையீற்று கடாவை மட்டும் எனக்கு பலி ඒ கொடுக்கணும். පළමු කුළුඳුල් ඒ වසුන් පමණක් මාහට ගෙනෙන්න ඕනේ. மோசேட்ட சோத்தை பற்றி சொன்ன ஆண்டவர் ஆபேல்ட்ட சொல்லல. මෝසෙස්ට ආහාර පිළිබඳව කිව් දෙවියන් වහන්සේ එදා ආබෙල්ට කිව්වේ නැහැ. ஆனால் ஆபேலுக்கு எப்படி ஆண்டவர் இதை சாப்பிடுவார் என்று அவனுக்கு தெரிந்தது. නමුත් ආබෙල් කොහොමද දන්නේ උන්වහන්සේ මේක තමයි ලබා ගන්න කියා? அதுதான் விசுவாசம். ඒක තමයි ඇදහිල්ල. ஆபேல் தன் விசுவாசத்தினாலே அதை கற்றுக்கொண்டார். ආබෙල් තමයි ඇදහිල්ලෙන් ඒක ලබා ගත්තා. இப்படி உங்களுக்கு சொல்றேன். මෙසේ මම ඔබට කියන්නම්. ஆபேல் போய் பார்க்கறான். ආබෙල් ගොස් බලනවා. ஒரு 4-5 தலையீற்று ஆடுகள் இருக்குன்னு வைங்களேன். හොඳ කුළුඳුල් බැටළුවන් 4-5 දෙනෙක් ඉන්නවා කියලා හිතන්න. கடவுளுக்கு காணிக்க கொண்டு போனோம். දෙවිඳුන්ට පූජාවක් ඔප්පු කරන්නට ඕනේ. போய் ஒரு ஆட்டை புடிச்சு பார்க்கறான். ගිහිල්ලා ටිකක් අල්ලලා බලන එක බැටළුවෙක්ව. அது பார்த்த உடனே ඔහු දුටු ගමන් அதை விட இன்னொன்னு கொழுமையா பக்கத்துல இருக்கு. ඔහුට වඩා හොඳ තර බැටළුවෙක් ඉන්නවා අසල. நல்லா லிசன் பண்ணுங்க. හොඳට සවන් දෙන්න. இந்த கொழுமையை பார்த்துட்டு இருக்கிறவன் இந்த நல்ல கடாவை பார்த்த உடனே ඒ අනික් බැටළුව බලන කෙනා මේ ඊට වඩා තර බැටළුව බලපු ගමන්ම சி இதை விட இது நல்லா இருக்கே, මේකට වඩා මේක හොඳයි. அதை பார்த்துட்டு இருக்கிறவன் இன்னொரு ஆட்டை பார்க்கறான். ඒක බල බල ඉන්න ගමන් තව බැටළුවෙක් දකිනවා. அதைய விட அது கொழுமையா இருக்கு. ඊට වඩා මෙයා ටිකක් තරව நல்லா තියනවා. கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. இதை விட இது கொஞ்சம் ஆண்டவருக்கு நல்லா இருக்குமா? මේ බැටළුවට වඩා මේ බැටළුව ටිකක් දෙවියන් වහන්සේට හොඳට තියෙයි. அதுக்குள்ள இன்னொன்னு நல்லா இருக்கு. ඒ අතරින් අනිත් පැත්ත බලද්දි තවත් තර බැටළුවෙක් ඉන්නවා. அப்ப ஆபேலுடைய ஆசை என்ன பெருகுது? ඉතින් ආබෙල්ගේ ආශාව කොහොමද වැඩි වෙන්නේ? இதை விட இதை கடவுளுக்கு கொடுப்பேன், මීට වඩා මේක දෙනවා බැටළු දෙවියන් அதை விட වහන්සේට. இதை கொடுப்பேன், මේ බැටළුවට වඩා මේ බැටළුව இதை விட දෙනවා. இதை கொடுப்பேன். මේ බැටළුවට වඩා මේ බැටළුව දෙනවා. 5 ஆடு தான் இருந்துச்சு. පහයි හිටියේ. அதுக்கு மேல நல்லா இருந்தா ஆசை இன்னும் பெருகி இருக்கும். ඊට වඩා ඊට යන තවත් ආශාව වැඩි වෙන්න ගියා. ஆசையே அவ்வளவுதான். එච්චරයි ආශාවටම තිබුණේ. முடிவு என்ன? අවසානයේ කුමක්ද? சோம்பலை விட நல்லதை கடவுளுக்கு கொடுப்பேன். ඒ අටුවට ඉන්නවට වඩා හොඳම දේ දෙවියන් වහන්සේට දෙනවා. அப்ப கடவுள் மேல எவ்வளவு பிரியம் இருந்தது. උන්වහන්සේගේ කෙතරම් ප්‍රසන්නකමක් ஆண்டவர் තිබුණාද? மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவனுக்கு முதன்மையான காரியத்தை செலுத்த செய்தது. දෙවියන් වහන්සේ කෙරේ උට තිබෙන ඇදහිල්ල පළමු දේ උන්වහන්සේට කරන්නට ඔව්ව පෙළඹුවා. கர்த்தருடைய விசுவாசம் கர்த்தரை முதலாவது காண்பிக்கும். දෙවියන් වහන්සේගේ ඇදහිල්ල පළමුවෙන් දෙවියන් වහන්සේ පෙන්වන්නට ඕනේ. அப்போஸ்தல பவுல் அதுக்கு தான் ஜெபித்தார். පේතුම පාවුල්තුමා ඒකට තමයි යාඥා කළේ. ஆண்டவரே, ස්වාමිනී இவர்களுக்கு மனக்கண்களை திறந்தருளும். මොන්ගේ දෙනිත් පහදනු මැනව. நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய மகத்துவத்தின் மேன்மையை அவர்கள் புரியட்டும். ඔබගේ ආශිර්වාද කරන ඔබගේ මහාන් තත්ත්වයේ උතුම්කම උන්ට දැනගනීවා. முதலாவது அவர்கள் என்னை விசாரிக்க
சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கண்ட இந்த சகோதரனுடைய பெயர் பெரியசாமி, 57 வயது. அவருடைய மனைவி சீதாலட்சுமி. இந்த சகோதரன் தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து அவருடைய இடுப்புக்கு கீழ் முற்றிலும் செயலற்று போய்விட்டது. கிட்டத்தட்ட 8 வருட காலம் அவர் படுக்கையில் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சகோதரனுடைய மனைவி என்னை சந்தித்து அவருடைய நிலைமைகளை எடுத்து சொன்ன போது உள்ளம் உடைந்தேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். என் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக நேரம் தொலைக்காட்சியின் மூலமாக தெய்வீக கரம் என்ற அமைப்பின் மூலம் ஒரு கஷ்டப்படுகிற இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் இலவசமாக இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொரு முறையும் அறிமுகப்படுத்துகிறோம். ஒருவேளை உங்கள் உள்ளம் மனதிறங்கி இவர்கள் உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் அவர்களுக்கு நீங்கள் தயவாக உதவி செய்யுங்கள். உங்களுடைய அன்பின் கரத்தை நீட்டுங்கள். இந்த சகோதரி இந்த மகனை தூக்கி நிறுத்துவதும், திரும்ப தூக்கி படுக்கையில் அமர படுக்கையில் வைப்பதும், தொடர்ந்து அவருக்குரிய சகல வேலைகளை செய்வதும் இந்த ஒரே ஒரு சகோதரி அவருடைய மனைவி தான். வேறு யாரும் இதை செய்வதற்கு இல்லை. ஆகவே அவர்களும் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தெய்வீக கரத்தின் மூலமாய் அறிமுகம் செய்கிற இந்த குடும்பத்தை நீங்கள் தாங்குவதற்கு, அவர்களுடைய மாதாந்தோறும் அவருடைய உணவு மற்ற காரியங்களை சந்திப்பதற்கு முன்வந்தான் நிச்சயமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கு இறைவன் உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு பலன் தருவார். நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆசையாக இருக்கும் என்று சொன்னார், உள்ளத்தில் ஏவப்படுவீர்கள் என்று சொன்னார், இந்த குடும்பத்தை நீங்கள் நினைத்து உங்கள் தெய்வ காலத்தை அவர்களுக்கு நேராய் நீட்டுங்கள். உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். இதை குறித்து அறிய விரும்பினால் எங்கள் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய காசோலை, டிடி ஆகியவற்றை நீங்கள் தயவாக நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். அதன் மூலமாக இந்த உதவி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உதவிக்கு நாங்கள் ரசீதை அனுப்பி வைக்கிறோம். தேவ கிருபை உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு, என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் விடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே எனக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து, கர்த்தரிடத்திலே கடன்பட்டவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கும் கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர்,
திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆம் அன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதில் குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும், எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதை நாங்கள் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து ஏறாவும் பகல் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானா உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். தோடு கூட இந்த திட்டத்திலே பங்காளராய் சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியிலே ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதிலே பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தர் அவருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமலாக்குவீராக. ஆமாப்பா, எப்படி செய்ய போவதற்காக சோதரம். பங்காளர்களாய் இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் உடைய மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவைகள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கும் இவர்கள் கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப இதயம் உடைஞ்சவரா வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து தெய்வமா? உங்க வாழ்க்கையில இழந்து போனதை எல்லாம் திரும்ப அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ரொம்ப அழுதுட்டோம். எங்க மகளை போட்டு ரொம்ப ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம். அந்த பொண்ணு ரொம்ப கேவலம் பேசிட்டு இருந்தாரு. நான் டெய்லி அவங்க குடிச்சிட்டு வந்து எங்க பொண்ணு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாரு. ரொம்ப அவளுக்கு அடைஞ்சு போய் அந்த கம்பெனியில பணம் வரல. வேற ஒரு பையன் 35,000 தரணும், அந்த பணம் வரல. அப்போ உங்கள்கிட்ட நான் ப்ரேயர் பண்றேன். அப்பவே அந்த நம்பரை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கான்னு கூட பார்க்கல செல்லல. அப்ப நீங்க சொன்னீங்க, அம்மா ஜெபம் பண்றேன், கண்டிப்பா அந்த பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த 2 நாள் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்ண மதியானமா, திங்கக்கிழமை வரும்போது இந்த பணம் 15,000 மட்டும் கொண்டு கொடுத்துட்டு மீதி பணம் ஒரு வாரத்துக்கு தரமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க பொண்ணுகிட்ட சொன்ன, தைரியமா இருமா, பிரதர்கிட்ட போன் பண்ணிருக்கேன், நீ ஜெபம் பண்ண கம்பெனி ஜெபம் உடனே போன் பண்ண, கண்டிப்பா கிடைக்கும். இதுல ஒரு பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அந்த காலத்துக்கு நம்ம கூட போன் ஜெபம் பண்ணாலும் பண்ணிட்டேன். அப்போ அந்த 20,000 பண்ணுதான் என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காருக்கு எடுத்து 1000 ரூபாய் தூக்கி தனியாக வச்சுட்டு போயிருங்க. அப்போ மிச்சத்து பணத்தை அப்படி வச்சுட்டு அடுத்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு அந்த கடனாருக்கு கொடுத்துட்டோம். அப்போ இப்போதான் மனதில் ஏசப்பான்னு ஏற்றுக்கொண்டு என் கூட வந்து ஞானசாமி எடுத்தாங்க. ரொம்ப கடவுள் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை மேல ஜெபிச்ச உடனே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறார் இல்லையா? இப்படி உங்களுக்கு பணத்துக்காக ஜெபிச்சு உடனே கிடைச்சது, அது போல உங்களுக்கு வாழ்க்கை முதலாவது புரியுதா?